ஒரு நாட்டம் இருக்காது, எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது அவர்கிட்ட இருக்காது. கடமைக்கு வாழ்றோம், கடமைக்கு தூங்குறோம், கடமைக்கு பிறந்த கடமைக்குன்னு செய்யற அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா லெக்னேஷன் பாண்டாம் உட்காந்துருக்கும். லெக்னேஷன் பாண்டில் உட்காந்துருக்கும் பாத்தீங்கன்னா பொருள் விரயம், தன விரயம் இதை கொடுப்பாரு. உடல் நலத்துல அடிக்கடி உடல் உபாதை ஏற்படுத்துவாரு. உடல் நோய்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிலையா மனசு இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். லக்னத்துல லக்னாதிபதி பன்னெண்டுல இந்த அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்னாதிபதி பன்னெண்டு பாத்தீங்கன்னா இது தன் ஸ்தானத்துக்கு மறைவு ஸ்தானம் இல்லையா, புரியுதுங்களா? இன்னும் ஒரு சிலருக்கு ஜாத அமைப்பு பாத்தீங்கன்னா மறுபிறவி சொல்லக்கூடிய அமைப்பு கூட இருக்குங்க. ஆனா ஆயுளுக்கு எந்த வித பக்கமும் கிடையாது. உடல் உபாதையில் கண்டிப்பா இருக்கும். ஜாதகரை சோம்பேறி ஆகிடும். உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, உங்க லக்னாதிபதி பன்னெண்டுல இருக்காரா, உங்களை நீங்க மாத்திக்கோங்க, ஆக்டிவா இருக்க பழகுங்க, எதிலும் கவனமா இருக்க பாருங்க. சாப்பாட்டு விஷயமா இருந்தாலும்